நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு நாவுக்கரசர் சொல்றாரு. சிவபெருமானுடைய திருநாமத்தையோ புகழையோ மகிமையையோ பேசாம கழிகிற நாட்கள் வாழ்ந்த நாட்களாவே கருதப்படாது, பிறக்காத நாள் போலதான்னு அப்பர் சுவாமிகள் சொல்றாரு. ஈசனுடைய பெரும் கருணையில சேக்கிழார் பெருமான் எழுதின திருத்தொண்டர் புராணம், அதாவது பெரிய புராணத்துடைய செய்யுள்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பெரிய புராணத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இரண்டாம் குலோத்துங்க சோழன் என்ற அனபாய சோழனுடைய அரசவையில தான் சேக்கிழார் பெருமான் முதன்மை அமைச்சரா பணியாற்றிட்டு இருந்தாரு. இரண்டாம் குலோத்துங்கன் திருத்தக்க தேவர் எழுதின சீவக சிந்தாமணின்ற நூலை படிச்சு இன்புற்று இருந்தப்போ அந்த நூல் இம்மைக்கும் மறுமைக்கும் துணை புரியாதுன்னு சொல்லி மன்னருக்கு எடுத்துரைக்கிறாரு. மறுமைக்கு துணை புரியக்கூடிய சுந்தரர் பாடின திருத்தொண்டர் தொகைய மன்னருக்கு எடுத்துரைக்க மன்னர் நாயன்மார்களுடைய கதைய விரிவா எடுத்துரைக்க சொல்லி வேண்டாரு. சேக்கிழார் பெருமான் கவலை இல்லாம நூலை எழுத தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து பொருளுதவியும் வழங்குறாரு அனபாய சோழன். சேக்கிழார் பெருமான் ஊர் ஊரா போய் நாயன்மார்களுடைய வரலாற்றை சேகரிச்சு நாயன்மார்களுடைய ஊர்களுக்கே போய் கல்வெட்டு தகவல்களை சேகரிச்சு அவங்கள பத்தின கதையை கேட்டு குறிப்பெடுத்துக்கிறாரு. ஒப்பற்ற அடியார்களுடைய புராணத்தை எழுத தில்லை நடராஜர் கோவிலுக்கு வந்து இறைவன் உலகெல்லாம்னு அடியெடுத்து கொடுக்க புராணத்தை எழுத தொடங்குறாரு. சித்திரை மாசம் திருவாதிரை நட்சத்திரத்துல எழுத தொடங்கி அடுத்த வருஷம் அதே சித்திரை திருவாதிரையில புராணத்தை எழுதி முடிக்கிறாரு சேக்கிழார். இந்த பெரிய புராணத்துடைய சிறப்பு என்னன்னா, இறைவன் எடுத்து கொடுத்த முதல் அடியான உலகெல்லாம்னு தொடங்குற மாதிரி வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம்னு இந்த பெரிய புராணத்தை உலகெல்லாம்ன்ற வார்த்தையில தான் முடிச்சிருப்பாரு சேக்கிழார் பெருமான். இந்த பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் மொத்தம் 72 நாயன்மார்கள் பத்தி சொல்லியிருப்பாரு. 63 தனி அடியார்கள் பத்தியும் 9 தொகை அடியார்கள் பத்தியும் சொல்லியிருப்பாரு. தொகை அடியார்கள்னா தனி மனிதரா இல்லாம ஒரு குழுவா குறிப்பிடுறது. தில்லை வாழ் அந்தனர், பொய்யடிமை இல்லாத புலவர், பரமனையே பாடுவார், பத்தராய் பணிவார், சித்தத்தை சிவன் பாலை வைத்தார், திருவாரூரில் பிறந்தார், முப்போதும் திருமேனி தீண்டுவார், முழுநீர் பூசிய முனிவர், அப்பாலும் அடிச்சார்ந்தார், இவங்கெல்லாம் வந்துட்டு தொகையடியார்கள். பெரிய புராணம் மொத்தம் 2 காண்டங்களை கொண்டது, 13 சருக்கங்களை கொண்டது. முதற் காண்டத்துல திருமலை சருக்கம், தில்லைவாழ் அந்தனர் சருக்கம், இலைமலிந்த சருக்கம், மும்மையால் உலகாண்ட சருக்கம், திருநின்ற சருக்கம்னு 5 சருக்கங்களும், இரண்டாவது சருக்கத்துல வம்பரா வரிவண்டு சருக்கம், வார்கொண்ட வனமுலையால் சருக்கம், பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம், கரைக்கண்டன் சருக்கம், கடல் சூழ்ந்த சருக்கம், பத்தராய் பணிவார் சருக்கம், மன்னிய சீர் சருக்கம், வெள்ளானை சருக்கம்னு 8 சருக்கங்களும் அமைஞ்சிருக்கு. பெரிய புராணத்துல மொத்தம் 4286 செய்யுட்கள் இருக்கு. இந்த பெரிய புராணத்துக்கு பிள்ளை பாதி புராணம் பாதின்ற பழமொழி ஏற்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, இந்த புராணத்துல ஆளுடைய பிள்ளைன்னு சொல்ற திருஞான சம்பந்தருடைய வரலாறை மட்டும் 1256 செய்யுட்களா விரிவா சொல்லியிருக்கிறாரு சேக்கிழார் பெருமான். இப்போ பெரிய புராணத்தின்படி நாயன்மார்கள் வாழ்ந்த கால விவரத்தை பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் காலத்துக்கும் முன் வாழ்ந்தவங்க காரைக்கால் அம்மையார், நமிநந்தி அடிகள், திருமூல நாயனார், கண்ணப்ப நாயனார், சண்டேஸ்வர நாயனார், சாக்கிய நாயனார், அமர்நீதி நாயனார், கணம்புள்ள நாயனார், கோச்செங்கட் சோழ நாயனார்னு இவங்க எல்லாருமே திருஞான சம்பந்தர் காலத்துக்கும் முன்னாடி வாழ்ந்தவங்க. ஞான சம்பந்தருடைய காலத்தவர்கள் திருநாவுக்கரசர், திருத்தொண்டர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலநக்கை நாயனார், முருகநாயனார், நின்றசீர் நெடுமாறன், மாணியார், அப்பூதியடிகள், கணநாத நாயனார், குங்குளிய கலைய நாயனார், குலச்சிறை நாயனார், இவங்க எல்லாருமே சம்பந்தருடைய காலத்துல வாழ்ந்தவங்க. சுந்தரருடைய காலத்துல வாழ்ந்த நாயன்மார்கள் இசைஞானியார், சடைய நாயனார், கழறிற்றறிவார் நாயனார், கழற் சிங்க நாயனார், ஏயர்கோன் கலிக்காம நாயனார், கோட்புலி நாயனார், செருத்துணை நாயனார், சோமாசி மாறு நாயனார், நரசிங்க முனையறைய நாயனார்,
பெருமிழை குறும்ப நாயனார், மானக்கஞ்சார நாயனார், விரண்மிண்ட நாயனார், இவங்க 12 பேரும் சுந்தரருடைய காலத்துல வாழ்ந்த நாயன்மார்கள். அடுத்ததா காரி நாயனார், கலிய நாயனார், அதிபத்த நாயனார்னு மற்ற 29 நாயன்மார்களுடைய காலம் என்னன்னு சரியா தெரியலன்னு பெரிய புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சரி, பெரிய புராணத்துடைய முதல் செய்யுளுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். செய்யுள்: உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இதற்கான விளக்கம்: உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் நல்லா உணர்ந்து போற்றுதற்கு அரிதானவனா இருக்கிற இறைவன், பிறை சந்திரனையும் கங்கையையும் சூடிய சடைமுடி உடையவனா பெரிய ஜோதி வடிவத்துல தில்லை அம்பலத்துல கருணாமூர்த்தியா திருநடனம் புரிகின்றான். அப்படிப்பட்ட இறைவனுடைய மலர் போன்ற சிலம்பணிஞ்சிருக்கிற திருவடிகளை வாழ்த்தி வணங்குவோம்னு சொல்லி இந்த முதற் செய்யுளை முடிக்கிறாரு சேக்கிழார் பெருமான். அடுத்த செய்யுள்களுக்கான விளக்கத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.